Hi guys, good evening guys. So how are you all? So சொன்ன schedule எல்லாம் கரெக்டா follow பண்ணீங்களா? So good evening guys. So who is there in the chat session? So hi, good evening. ஓகேப்பா. ஸோ நேற்று பயோ பாட்னியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் குயிக்காக ரீகால் பண்ணோம். ஸோ இன்னைக்கு ஜுவாலஜியில் என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணும், எந்தெந்த சாப்டர்ஸில் அப்படிங்கிறத ஐ கிவ் யூ அ லிஸ்ட். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ தேட் கொஷின். ஸோ டெஃபினெட்லி இந்த கொஷின்ஸை நீங்கள் படித்தாலே போதும். ஜுவாலஜியில் 35 out of 35 guaranteed. ஸோ அலாங் வித் புக் பேக் கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆல் தீஸ் கொஷின்ஸ். ஓகேவா? ஓகே, சரி. ஹாய். ஸோ 70 out of 70 வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நான் மண்டே எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போயிடணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஃபார் ஜுவாலஜி. ஸோ நேற்று பாட்னியோட கொஷின்ஸ் கொடுத்தோம் அண்ட் ஐ டோல்ட் யூ அ ஷெட்யூல் டு ஃபாலோ. ஸோ அந்த ஷெட்யூல் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? ஸோ குயிக்காக ஃபாலோ பண்ணவங்கலாம் புட் இன் த சாட் பாக்ஸ். எஸ், ஹாய் கைஸ். ஸோ சொல்லுங்கள், கொடுத்த ஷெட்யூல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களா? ஸோ இப்போ வரலாம். ஸோ ஃப்ரம் எஸ்டர்டே ஈவினிங் டு டில் டுடே ஈவினிங் எவ்வளோ சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? ஸோ யார் எவ்வளோ சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத குயிக்காக சாட் பாக்ஸில் சொல்லுங்கள். எஸ்ப்பா, ஃபாஸ்ட்டாக we will start in another 2 to 3 minutes. I'll tell you all the questions. ஸோ அந்த கொஷின்ஸை மட்டும் இப்போ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? அண்ட் there will be many students இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் ஆல்ரெடி 2 days schedule I have put. ஸோ அது நான் நேற்று சொன்ன ஷெடியூலை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா இன்னைக்கு அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ட்ரை டு கம்ப்ளீட் த புக் பேக் பாட்னி கொஷின்ஸ் அண்ட் ஆல்சோ சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டுடே. ஸோ தட் நாளைக்கு ஃபுல்லாக நம்ம ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய 8 சாப்டர்ஸையும் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா யூ கேன் ஃபாலோ ஒன் மோர் ஷெடியூல் விச் இஸ் ஆல்ரெடி தேர் இன் த யூடியூப். ஸோ அதை வீடியோ செஷனில் பாருங்கள். ஸோ எவ்வளோ முடிக்க முடியுமோ அதை இன்னைக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? ஓகேப்பா. பாட்னியில் 5 lessons, வெரி குட். Okay, Saeed Ali Fatima, very good pass. Janashruti, 1 to 4 chapters in zoology, good. Okay, so யார் எவ்வளோ சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்க? நேற்று குவேட் கொஷின்ஸ்க்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணல. எஸ், பாட்னியில் 4, ஜுவாலஜியில் 3, வெரி குட். ஸோ பிகாஸ் அந்த ஸ்பீட் இருந்தால் தான்ப்பா நமக்கு அந்த அடுத்தடுத்து சாப்டர்ஸ் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபயர் மோட் வரும். இல்லை அப்படின்னா நம்ம ஸ்லோவாக போகும்போது நிறைய பேக்லாக்ஸ் இருக்குங்கிற ஃபியர்லேயே வந்துட்டு வி வுடன்ட் கம்ப்ளீட் த நெக்ஸ்ட் சாப்டர்ஸ். ஸோ அதனால தான் 1 hour 1 chapter அப்படின்னு வச்சுருந்தேன். அந்த ஸ்பீட் ஒன்ஸ் நீங்கள் அந்த பூஸ்டப் ஆகிட்டீங்க, ஒரு சாப்டர் அந்த 1 hour முடிச்சிட்டிங்க அப்படின்னா தட் கான்ஃபிடன்ஸ் வில் கிவ் யூ மோர், என்ன சொல்கிறது, அடுத்தடுத்து சாப்டர்ஸ் முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி வந்துடும். சரியா? மென்டி குவிஸ் நாளைக்கு ஈவினிங் இருக்குப்பா. ஸோ ஆல் புக் இன்செட் கொஸ்டின்ஸ் வில் டிஸ்கஸ் இன் த மென்டி செஷன். சரியா? ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம தரவாக படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டில் 1 mark கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணிடலாம். ரைட்? ஓகே. ஸோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா டோன்ட் வெரி கேஸ். ஸோ நத்திங். ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். ஆல்ரெடி இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன். இன்னைக்கு பாட்னியில் முடிஞ்ச வரலும் அந்த 5 chapters இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் புக் பேக் கொஸ்டின்ஸை தரோவாக படிச்சிருங்க. ஸோ தட் இஸ் ஒன் பெஸ்ட் சொல்யூஷன். ஓகேவா? இன்னைக்கு இருக்க டைம், ஸோ டைம் போயிடுச்சு இல்லை ஸ்டார்ட் பண்ணல, நோ வரிஸ். ஓகேவா? ஸோ நத்திங். ஸோ ஜஸ்ட் இன்னைக்கு பாட்னியில் அந்த 5 chapter இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸை மட்டும் குயிக்காக, ஸோ ஒரு 1 hour 1 chapter வச்சிங்க அப்படின்னாலே நைட்டுக்குள்ள ஆல்மோஸ்ட் 4 to 5 chapters முடிச்சலாம். பிகாஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டர்ஸ்லாம் ரொம்ப கம்மி கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ 5th chapter is going to be very very easy. ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம். காலையில் எந்திரிச்சோடனே நம்ம ஜுவாலஜி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா குயிக்காக எல்லாத்தையும் ஒரு 2 o'clock 3 o'clock ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரீகால் பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் நம்ம விட்டுருந்தோம் இல்லை டாபிக்ஸ் விட்டுருந்தோம் அப்படின்னா ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணி அதையுமே முடிச்சிடலாம்ப்பா. அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் நிறைய பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? எஸ். ஸோ பாட்னி ஃபுல் கம்ப்ளீட்டட். ஓகே பாஸ். பிகாஸ் அந்த 5 chapter முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஸோ தட் வில் கிவ் யூ மோர் கான்ஃபிடன்ஸ். அடுத்து நமக்கு ஜுவாலஜி மட்டும்தான் இருக்க போகுது. ஓகே. ஸோ ஹூவர் இன்னைக்கு வரலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறதுனாலும் நோ வரிஸ். ஆல்ரெடி சொன்ன அதே ஷெடியூலை இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 2 day ஷெடியூலும் போட்டிருக்கு. ஆல்ரெடி கேவ் 3 day ஷெடியூல். ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தவங்க அந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்க 2 day ஷெடியூலை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் வில் டூ லைக் இந்த கொஷின்ஸை படிச்சிங்கனாலே போதும். தட் வில் கிவ் யூ மோர் கான்ஃபிடன்ஸ் டு டூ த எக்ஸாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த 1 hour டெக்னிக் ஃபாலோ பண்ணிங்களா? ஸோ 50 minutes ஆஃப் ஸ்டடிங் அண்ட் நெக்ஸ்ட் 10 minutes ஆஃப் ரீகாலிங். ஸோ ப்ளீஸ் டூ தட். அது இப்போ பண்ணலனாலும் பரவாயில்ல, ஜுவாலஜிக்கு டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கப்பா.
அப்பதான் எக்ஸாம்ல எந்த கொஸ்டினும் மறக்கவே மறக்காது. ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் வி டென் டு ஃபர்கெட் த கொஸ்டின்ஸ் இல்லையா? அதாவது அந்த பேஜ் எல்லாமே அந்த இமேஜ்ல இருந்து ஞாபகம் இருக்கும், ஆனால் அந்த கொஸ்டின்ல அந்த ஒரு வேர்டு மட்டும் மறந்துருக்கும், அந்த ஃப்ளோ நமக்கு மிஸ் ஆயிடும். பட் இஃப் யூ கெட் தட் ஒன் வேர்ட், அந்த கம்ப்ளீட் கொஸ்டினே நம்ம ஃபில் பண்ணிடலாம். அது மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை? பட் அந்த ஒரு வேர்ட் வந்து மறக்கிறது எதனால? லைக் ஒன்னா நம்ம வந்து மக்கப் பண்ணிட்டு போயிருப்போம், இல்லை அந்த கொஸ்டினை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம படிச்சிருப்போம். பட் அதெல்லாம் வேண்டாம். ரீகால் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா ஸ்டக் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டக் ஆகும்போது அந்த வேர்டு என்ன, அது என்ன மீனிங் புரிஞ்சுதுன்னா போதும், கண்டிப்பா எக்ஸாம்ல எந்த கொஸ்டினும் மறக்கவே மறக்காது. ஓகேவா? ஸோ எஸ் கைஸ், ஷல் வி ஸ்டார்ட்? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஸோ அது வரலும் யாரெல்லாம் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க? ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பாட்னி முடிச்சாச்சு. ஸோ ஜுவாலஜி மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. பட் ஜுவாலஜி நான் சொன்ன மாதிரி அந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா மாலிகுலர் ஜெனடிக்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ மாலிகுலர் ஜெனடிக்ஸ் படிச்சாச்சா? ஸோ ஹூவர் ஹவ் கம்ப்ளீட்டட் மாலிகுலர் ஜெனடிக்ஸ் யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்க? எஸ். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ த ஷெடியூல். இந்த ஷெடியூலை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும்ப்பா. யூ டோன்ட் ஹாவ் டு வரி அட் ஆல். ஸோ ஷெடியூல் இருக்குது, நம்ம கையில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது, புக் பேக் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் இனஃப். இதை மட்டும் படித்தாலே போதும். ஸோ டோன்ட் கோ ஃபார் மோர் மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல்ஸ் போக போக நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து செதறிட்டே இருக்கும், அதில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தேடியே டைம் நிறையா போயிடும். அந்த டைமில் நம்ம ஒரு 4-5 கொஸ்டினை படிச்சிருந்தா கூட எக்ஸாமில் எழுதலாம் இல்லையா? எஸ். ஓகே. ஸோ பயோ எக்ஸாமை பொறுத்தவரையிலும் பயம் இருக்கவே கூடாது. ஏன்னு சொல்லுங்க, ஆல்ரெடி செட் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம கையில் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு பி லைக் கிரியேட்டிவாக கேட்குறதுல ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக நம்ம படிச்சதுலேருந்து தான் கேட்பாங்க, நமக்கு மறந்து போக சான்ஸ் இருக்குது. பட் அது மறக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் திரும்ப ரீகால் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஒரு சாப்டர் படிக்கும்போது அப்பப்போவே ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக மறக்காது. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஈஸி டு ஸ்கோர் சென்டம் இன் பயாலஜி. எப்படி சொன்ன ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், சொன்ன கொஷின்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதும், கண்டிப்பாக நம்மளால ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா? ஓகேவா? ஸோ எவ்வளோ முடிச்சிருக்கீங்க சொல்லிட்டே இருங்க. ஸோ நான் இப்போ பயோசாலஜியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை கொடுத்துறேன். ஸோ ஒன்ஸ் திஸ் செஷன் இஸ் டன், ஸோ கோ பேக், ஸோ ஸ்டார்ட் ஸ்டடிங். ஸோ நம்மகிட்ட இருக்க வேண்டியது 2 புக் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? ஸோ நாளைக்கு ஈவினிங் இதே மாதிரி இன்னொரு செஷனில் வில் டூ த மென்டி குவிஸ். ஸோ 1 மார்க் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். அலாங் வித் இட் வில் டிஸ்கஸ் ஃபியூ இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் ஆல்சோ. அவ்வளோதான், பயாலஜி முடிஞ்சது. சரியா? ஸோ நோ மோர் வரிஸ். Clear up? Okay, so most of you guys have followed the schedule, so nothing to worry. So start பண்ணிடலாமா? ஸோ இன்னைக்கு என்னென்ன சாப்டர்ஸ் படிக்க சொன்னனோ அதை கண்டிப்பாக படிச்சிருங்க. ஸோ பேக்லாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கவர் பண்ண வேண்டிய டைமில் அதையும் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிருங்க. நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு என்னென்ன கொஞ்சம் பேக்லாக்ஸ் வச்சுருக்கீங்களோ அதையும் நாளைக்கு காலையிலக்குள்ளேயே முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ புக் பேக் 1 மார்க்ஸ் கவர் பண்ணிடுங்க. ஈவினிங் புக் இன்சைட் மென்டி செஷன் பண்ணும்போது ஆன்சர் எல்லாமே பக்காவாக இருக்கணும். ஓகேவா? salient features. questions நான் இப்போ சொல்லும் போது கொஞ்சம் ஆன்சர்ஸ் அப்படியே ரீகால் பண்ணுறப்ப உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரீகால் ஆகுதுன்னு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஐ டெல் யூ ஃபியூ இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம பேப்பரில் மென்ஷன் பண்ணிருக்கணும். ஸோ கீவேர்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ கண்டிப்பாக அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும். அதுக்காக அந்த வேர்ட்ஸை மட்டும் ஆன்சர் ஷீட்டில் ஃபில் பண்ணக்கூடாது. டெஃபினெட்லி யூ நீட் டு ரைட் எவ்ரி திங். பட் தென் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கணும். ஒரு சில வேர்ட்ஸ் அந்த டெஃபினேஷனுக்கு அது தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எழுதியிருக்கணும். ஸோ வி கேனாட் ரைட் எவ்ரி திங் ஆன் அவர் ஓன். சரியா? ஸோ எஸ். ஸோ சிலபஸ் வந்து மோஸ்ட்லி டில் 8 chapters, பட் மேபி உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ டூ யூ கைஸ் ஹேவ் எனி சேஞ்சஸ் இந்த சிலபஸ்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ஸில் chapter 1 to 8 தான் இருக்குது. பட் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஐ திங்க் 8th chapter இல்லை, 7 வரலும் வச்சுருக்காங்க. ஸோ ஐ ஹோப் ஃபார் மோஸ்ட் ஆஃப் யூ இட் இஸ் கோயிங் டு பி ஃப்ரம் chapter 1 to 8 இல்லையா? சொல்லுங்கப்பா. ஸோ எவ்வளோ சிலபஸ் இருக்குது உங்களுக்கு? So syllabus is 1 to 8 or இதில் ஏதாச்சும் reduction இருக்கா? So or it is actually the same. So அதை மட்டும் சொல்லுங்க. We'll just go ahead. 1 to 7, that's what I told you. But நான் 8th chapterக்கான question கொடுத்துறேன். So whoever has the 8th chapter also just please study that questions. Right? So first chapterல binary fission. ஸோ ஃபிஷன்னா என்ன, அதோட டைப்ஸ், ஓகேவா? அண்ட் மல்டிபிள் ஃபிஷன், ஜூடோபோடியோ, ஸ்போர், டைப்ஸ் ஆஃப் பண்டிங்ஸ், இது எல்லாமே 2 marks இல்லை 3 marksல கேட்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சின்கேமி அண்ட் த ஃபர்டிலைசேஷன், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் சின்கேமியை மேபி 5 markல கேட்கலாம்.
Okay, so it can be even asked in a 5 mark. So conjugation na enna, phases of the life cycle, so juvenile phase ah irukattum, okay va, senescent phase ah irukattum, so adala mention பண்ணுங்க. And parthenogenesis and its type even 5 mark la கேட்கலாம். But mostly இந்த ரெண்டு question கொஞ்சம் தரவா படிச்சுக்கோங்க. So these two are super important. So நேத்து சொன்ன மாதிரி இந்த questions la super important questions டிக் பண்ண போறேன். பட் இது எல்லாமே important questions. So just stay till the last, so that இதுல எதை ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படிங்கறத நான் ஒவ்வொரு சாப்டர்லயும் செப்பரேட்டா சொல்லிடுறேன்பா. ஸோ இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த கொஸ்டின்ஸை மட்டும் கண்டிப்பா மறக்காம படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேவா, ரைட். ஸோ அடுத்தது சாப்டர் 2. ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷனை பொறுத்தவரையிலும், ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல ஸோ நிறைய தடவை நமக்கு வந்து 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இந்த சாப்டர் 5 மார்க்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து என்னென்ன படிக்கணும்? ஸோ இம்ப்ளான்டேஷன் 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகே, ஸோ ஸ்க்ராட்டம், வாட் ஆர் த செரட்டோலி செல்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, செமென்ஸ் ஃபங்க்ஷன், பார்த்தோலின் கிளான்ஸ், கேமெட்டோஜெனசிஸ், அண்ட் திஸ் ஒன் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு கண்டிப்பாக நம்ம ஃப்ளோ சார்ட் போடணும். சரியா? ஸோ ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் அண்ட் ஓவஜெனசிஸ் கேட்டாங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ சார்ட் மட்டும் மோஸ்ட் ஆஃப் த டைம் 5 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ நிறைய தடவை நமக்கு பப்ளிக்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி சூப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது ஸ்பெர்மியோஜெனசிஸ் அண்ட் ஸ்பெர்மியேஷனை 2 மார்க் இல்லை 3 மார்க்ல கேட்பாங்க. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பெர்மியோஜெனசிஸ் அண்ட் ஸ்பெர்மியேஷன் தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம் இஸ் அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ டெஃபினெட்லி இதுக்கு டயக்ராம் போடணும். Structure of human ovum also and the menstrual cycle. So all the phases of the menstrual cycle. So என்னென்ன phase, ஹார்மோனல் சேஞ்ச் என்ன நடக்க போகுது, ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் லெவல் எங்கே அதிகமாக இருக்குது எங்கே கம்மியாக இருக்குது, எல்ஹெச் சர்ச் எந்த ஃபேஸில் நடக்குது, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் படிக்கும்போது எல்ஹெச் சர்ச் தெரிஞ்சிருக்கணும். ரைட். ஸோ அதுக்கப்புறம் ஸோ பாலிஸ்பெர்மியா எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? இது வந்து 3 மார்க்ஸ். இந்த கொஸ்டின் எல்லாம் ஆல்ரெடி பப்ளிக்ல கேட்டிருக்காங்கப்பா. ஸோ ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன், மோனோசைகோட்டிக் அண்ட் டைசைகோட்டிக் ட்வின்ஸ்குள்ள டிஃபரன்சஸ், பிளசண்டா. ஸோ பிளசண்டால லைக் அந்த ஹார்மோன்ஸ் என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஓகேவா? ஸோ ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் டியூரிங் த பிரெக்னன்சி. லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் வாஸ் ஆஸ்க்ட் இன் அ பப்ளிக் எக்ஸாம். ஸோ திஸ் இஸ் very important questions. The colostrum அதோட function. So these are the important questions from the chapter 2. அடுத்தது chapter 3, that is going to be about the reproductive health. So no worries, இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பயப்படவே வேணாம். ஜஸ்ட் ஸ்டார்ட் ரீடிங் தீஸ் கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸை பாருங்கள், புக்கை எடுங்க, ஒவ்வொரு கொஷினாக படிச்சுட்டே வாங்க. ஜஸ்ட் புட் அ டிக் மார்க். ஸோ தட் வில் பி இனஃப். போதும், இதை மட்டும் படித்தாலே போதும். சரியா? ஸோ ஆம்னியோசென்டசிஸ் ப்ராசஸ், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆம்னியோசென்டசிஸ் ப்ராசஸ்னால் என்ன, why there is a ban on this process, இதை மட்டும் தான் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் you need to mention the definition of amniocentesis and why there is a ban on it. ஓகேவா? ஸோ it was actually misused இல்லையாப்பா? ஓகே, ஸோ அடுத்தது ஃபீட்டிசைட் அண்ட் இன்ஃபான்டிசைட்கான டிஃப்ரென்சஸ் அண்ட் போஸ்கோ ரூல். அதுக்கப்புறம் பர்த் கண்ட்ரோல் மெத்தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நேச்சுரல் மெத்தட்ஸ், ஓகேவா? ஸோ எல்லா மெத்தட்ஸும் இம்பார்ட்டன்ட். ஆல் த மெத்தட்ஸ் ஜஸ்ட் ரீட் இன் டீட்டெயில். திஸ் கேன் பி ஆஸ்ட் ஈவன் இன் அ 5 மார்க். ஓகேவா? அடுத்தது காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸ் வந்து 3 மார்க்கில் கேட்கலாம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எம்டிபி, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, அதுக்கப்புறம் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், அதோட ப்ரிவென்டிவ் மெக்கானிசம். ஸோ ப்ரிவென்ஷன் எப்படி, வாட் ஆர் த காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் தீஸ் டேர்ம்ஸ். இதில் எது வேணால் தனித்தனியாக 2 மார்க் இல்லை 3 மார்க்கில் கேட்கலாம். பிகாஸ் இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும் than 5 மார்க் யூ நீட் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். ஸோ அதில் இந்த ஒவ்வொரு டேர்மில் ஏதோ ஒரு டேர்ம் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம். ஜஸ்ட் யூ நீட் டு ரைட் அபவுட் இட், அவ்வளோதான். சரியா? And surrogacy also can be. So this is actually an important question. So these are the questions from the chapter 3, right? So அடுத்தது chapter 4 பொறுத்தவரையிலும் very very important for compulsory questions. So I'll just show you few questions. இதுக்கு முன்னாடி கேட்ட questions எப்படி கேட்டிருக்காங்கன்னு நான் காட்டுறேன். அதை ஒரு தடவை ஒரு glance பார்த்துட்டு போங்க. That is enough. சரியாப்பா? So this is going to be from the principles of inheritance and variation. ஸோ பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனை பொறுத்தவரைக்கும் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் படிச்சிடணும். ஸோ மல்டிபிள் அல்லிடிசம் கேன் பி ஆஸ்ட் இன் 3 மார்க்ஸ். ஸோ திஸ் சாப்டர் இஸ் எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கம்பல்சரி. ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸில் நிறையா தடவை இந்த சாப்டர் இருந்து தான்ப்பா கம்பல்சரி கொஷின் கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஃப்ரம் கொஷின் நம்பர் 19. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டர்லையும் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது அந்த கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஐ ஜஸ்ட் ஷோ யூ. ஓகேவா? ஸோ மல்டிபிள் அல்லிசம், ஏபிஓ பிளட் குரூப்பிங், RH ஃபேக்டர்ஸ்.
ஸோ அதில் வந்து அந்த RH ஃபேக்டரை டிஃபைன் பண்ணுறதுக்கு 2 ஹைப்போதசிஸ் இருக்குது, ஃபிஷர்ஸ் அண்ட் ரேஷ் ஹைப்போதசிஸ் அண்ட் ஆல்சோ த வீனஸ் ஹைப்போதசிஸ். இந்த 2 ஹைப்போதசிஸ் பார்க்கணும். அண்ட் இப்போ மார்க் பண்ண போகிறது சூப்பர் டூப்பர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸை படிக்காமல் நம்ம எக்ஸாமுக்கு போகவே கூடாது. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எதெல்லாம்? பார் பாடிஸ் டெஃபினட்டாக படிச்சிருக்கணும். ஸோ பார் பாடிஸ்ன்னு கொஷின் கேட்கலாம், இல்லை லயான்ஸ் ஹைப்போதசிஸ்ன்னு கேட்கலாம் இந்த கொஷின்ஸா. ஓகே, ஸோ ஜஸ்ட் ரீட் வாட் எவர் இட் இஸ். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு டயக்ராம் கூட போடலாம். ஸோ அது எப்படி போடலாம்? ஸோ பார் பாடிஸ்க்கு அந்த ரூல் இருக்கு இல்லையாப்பா, n-1 ரூல் இருக்கு இல்லையா, ஸோ அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஸோ இஃப் தேர் ஆர் 2 X chromosomes, so one is going to be function, the other one is going to be a inactive function, inactive chromosome, X chromosome, அதை தான் நம்ம பார் பாடிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து மேபி உங்களோட ஆன்சர் ஷீட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் புட் அ டயக்ராம் லைக் திஸ். சரியா? ஸோ இது ஆக்டிவான எக்ஸ் குரோமோசோம், 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குன்னா ஒன்று ஃபங்க்ஷனல் ஆக்டிவாக இருக்க போது, இன்னொன்று இந்த மாதிரி பார் பாடிஸாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ பார் பாடி. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஃபங்க்ஷனல் ஆர் அன் ஆக்டிவ் எக்ஸ் குரோமோசோம். சரியா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் யூ கேன் ஆட் ஒன் மோர் பிக்சர் லைக் திஸ். ஓகேவா? ஸோ மேபி இது வந்து 2 X இருக்குது. ஸோ இதே வந்து இந்த மாதிரி கண்டிஷன், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் மாதிரி கண்டிஷன் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா you just have to put so 1 X and 1 Y, that is going to be 1 bar body. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் போட்டு you can put it. சரியா? ஸோ அடுத்தது ஹாப்ளோடிப்ளாய்டு இந்த ஹனிபீஸ். ஸோ ஆர் இந்த கொஷினை இன்னும் வேறு எப்படி கேட்கலாம்? ஓகே, செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹனிபீஸ். ஸோ அதாவது கொஷின் வந்து ஒரே மாதிரி கேட்க மாட்டாங்கப்பா, ஒரே ஒரு டாப்பிக்கை டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் கேட்கலாம். பட் என்ன கேட்டாலும் ஆன்சர் ஹேஸ் டு பி இன் அ பாயிண்ட் வைஸ் மேனர். ஸோ ஹாப்ளோடிப்ளாய்டுன்னு கேட்கலாம், இல்லை வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹனிபீஸ்னு கேட்கலாம். ஓகே, ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹனிபீஸ் ஆர் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஸோ வாட் இஸ் இட் வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம் விச் இஸ் மென்ஷன்ட் இன் திஸ் டாபிக். ஸோ அது யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். வாட் இஸ் இட் ஒன் மோர் செலெக்ஷன் மெத்தட். ஸோ இந்த கொஷினை இப்படி கூட கேட்கலாம். Yes, so for Tamil medium students the questions are getting ready, so it will be uploaded. Important question PDF irukka poduppa, so try to check panni paakalam. So once the live is done it will be uploaded. Okay va? So 5 marks important and top important 5 marks already ஒரு video இருக்கு. So it is coming soon, don't worry. Okay va? Okay, so hi, yes, very good, that is kin selection. Very good Niveda. ஸோ கின் செலெக்ஷன். ஸோ இந்த கொஷினை 3 விதமாக கேட்கலாம். ஸோ அப்போது என்ன கேட்டாலும் கரெக்டாக எழுதணும். ஸோ ஒரு குயின் பி, ஸோ பாத்ரோஜெனசிஸ் மூலமாக இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் த மேல் ட்ரோன்ஸ் அண்ட் ஃபீமேல் ஆர்கானிசம்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஓகேவா? அண்ட் ஹவு த நெக்ஸ்ட் குயின் இஸ் கோயிங் டு கெட் ஃபார்ம். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் ஃபார்மில் போட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி நீட் ப்ரெசன்டேஷன். ஸோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் லைக் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ப்ரெசன்டேஷனும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அப்படியே பேராகிராஃபாக எழுதாமல் யூ கேன் புட் இட் இன் அ ஃப்ளோ சார்ட் ஃபார்ம். ஸோ அடுத்தது வெரி 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 இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ கலர் பிளைண்ட்னஸை பொறுத்தவரைக்கும் த கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. ஸோ இந்த கொஷினை கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். பிகாஸ் இதுலேருந்து தான் லைக் ஒரு கேரக்டர் இட் இஸ் பாசிங் ஃப்ரம் த கிராண்ட் ஃபாதர் டு த கிராண்ட் சன் த்ரூ த டாட்டர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ வெதர் த ஃபீமேல் இஸ் அஃபெக்டட் இல்லை மேல் இஸ் அஃபெக்டட், யார் இதில் கேரியர், ஸோ அதை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி போடணும். ஸோ கிராஸ் போட உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஈவன் யூஸ் அ பியூனட் ஸ்கொயர். ஸோ ஜஸ்ட் யூஸ் தட் மெத்தட். ஸோ நான் லாஸ்ட்டாக ஒன்று லைக் ஹவு இட் ஹேஸ் ஃபார்ம்ட் அப்படின்னு ஐ ஜஸ்ட் ஷோ இட் டு யூ. சரியா? ஸோ கேரியோ டைப்பிங் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா டெஃபினெட்லி எல்லா பாயிண்ட்டுமே எழுதணும்ப்பா. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோ டைப்பிங் இல்லை 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்குறாங்கன்னா மென்ஷன் அட்லீஸ்ட் இஃப் தே ஹாவ் மென்ஷன்டு 3 பாயிண்ட்ஸ் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ கரெக்டாக 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு எழுதாதீங்க எப்பவுமே 2 மார்க்ஸில், பிகாஸ் தே ஹாவன் ஸ்பெசிஃபைட் ரைட் எனி 2 அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஸோ அப்போ இன்னும் அடிஷனலாக ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த கொஷின்ஸ். ஸோ அன்லெஸ் ஆர் அன்டில் அந்த கொஷினில் மென்ஷன் எனி 2 or எனி 3ன்னு கேட்டிருந்தா மட்டும் 2, 3 எழுதுங்க. இல்லை அப்படின்னா ஒரு பாயிண்ட் நம்ம அடிஷ்னலாக எழுதலாம். ஓகே, ஸோ அடுத்தது வீனஸ் ஹைப்போதசிஸ், செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் எஸ் டெஃபினட்டாக வரையணும்ப்பா கொஷின். அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் பேட்டர்ன் போடணும். ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ ஒன் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ அதை வச்சு நீங்கள் மித்த எல்லாமே யூ கேன் பில்ட் இட். ஸோ நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாதிரி ஒரு நார்மல் அண்ட் அஃபெக்டட் மேல் இருக்காங்க அப்படின்னா எப்படி வந்தால் அந்த பேட்டர்ன் ஹவு இட் இஸ் ஆக்சுவலி த கேரக்டர்ஸ் பாசிங் அப்படின்னு ஐ ஜஸ்ட் ஷோ இன் ஒன் ஃப்ளோ சார்ட். ஸோ கொஷின்ஸ் முடிச்சுட்டு ஐ டெல் யூ இந்த லாஸ்ட். ஸோ அடுத்தது செக்ஸ் டிட்டர்மினேஷன் இந்த ஹனிபீஸ். So Down syndrome, Klinefelter syndrome and Turner syndrome, these 2 are very very important questions. Okay, so chromosome number தெரியும். So இந்த questions பொறுத்தவரை you need to know the chromosome number. Okay va? So அதோட symptoms,
ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே நம்ம அந்த கொஸ்டினோட ஆன்சர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ யூ ஹேவ் டு ப்ரெசென்ட் say for example இப்போ டவுன் syndrome அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா trisomy 21 condition and what are the symptoms, mental retardation will be there, protrusion of the tongue. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷனால இது வருது and also the symptoms just one by one mention பண்ணுங்க, that is enough. சரியா? அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது Klinefelter syndrome and Turner syndrome. இது மேபி ரெண்டும் டிஃபரன்ஸ்ல கூட நமக்கு கேட்கலாம். ஸோ ஜஸ்ட் அப்போ வந்து டேபிள் மாதிரி போட்டு Klinefelters and Turner syndrome. ஸோ எது வந்துட்டு ஸ்டெரைல் மேல், எது ஸ்டெரைல் ஃபீமேல். ஸோ ஜஸ்ட் பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதுங்க, முடிஞ்சுது. ஓகேவா? 3 marks ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது very very important chapter is going to be this molecular genetics. ஓகே, ஸோ இந்த molecular genetics பொறுத்தவரையிலும் so in the molecular genetics you need to study all the experiments. So experiments பொறுத்தவரையிலும் Messelson and Stahel experiment, this is for the DNA replication. Okay, so DNA replication semi conservative அப்படினு prove பண்றதுக்கான experiment தான் இது. So this is going to be semi conservative DNA replication. So இது நமக்கு book in 1 markல கேட்பாங்க. So கண்டிப்பா இந்த இது படிக்கும்போது டயக்ராமை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம டயக்ராம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணும். அடுத்தது ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் கேன் பி கால்ட் அஸ் அ பிளெண்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ கொஸ்டின் நம்ம ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேட்பாங்க, பிளெண்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னு கூட கேட்கலாம். ஸோ வாட் யூ நீட் டு டூ, ஸோ ஜஸ்ட் அந்த பிக்சர் இருக்க மாதிரி அதை போட்டுட்டு ஜஸ்ட் ரைட் இன் அ பாயிண்ட் வைஸ் மேனர். கண்டிப்பாக இதுக்கும் டயக்ராம் போடணும்ப்பா. ஓகேவா? இட் கேன் பி ஆல்சோ கால்ட் அஸ் பிளெண்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்சோ. ஸோ பிளெண்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், ஸோ சி எப்பவுமே அதர் நேம்ஸ் தெரிஞ்சுக்கணும். நம்ம ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கூட கேட்கலாம். அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக என்ன ப்ரூவ் பண்ணாங்க, ஃபைனலாக என்ன ப்ரூவ் ஆச்சு, ஸோ தட் டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணது ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தான். ஓகே, கிளியரா? ஸோ அடுத்தது ஹிஸ்டான் ஆக்டமஸ். ஸோ இப்போ ஆக்சுவலி இந்த சாப்டர் பொறுத்தவரை நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே சூப்பர் டூப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ ஏன்னா இதில் 2 மார்க்கும் வரும், 3 மார்க்கும் வரும், 5 மார்க்கும் வரும் அண்ட் 1 மார்க்கும் வரும். ஸோ இந்த சாப்டர் டெஃபினட்டாக நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. இம்யூனோகுளோபுலின் டயக்ராம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்பா. ஸோ நான் அடுத்த அந்த சாப்டர் வரும்போது ஐ டாக் அபவுட் த கொஸ்டின் ஆல்சோ. ஸோ இந்த சாப்டர் பொறுத்தவரையிலும் ஒரு 1 மார்க், ஓகேவா? 2 மார்க்லேயும் ஒன்று வரும் and 3 mark also 1 will be there. ஓகேவா? and definitely a 5 marks. ஸோ இந்த சாப்டர் நம்ம 5 மார்க்ஸ்க்கு ஸ்கிப் பண்ணவே கூடாத சாப்டர், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், ஸோ அதில் என்சைம்ஸ் என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்கா அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ the semi conservative ப்ரூவ் பண்ணுறதுக்கான Messelson and Stahel experiment. ஸோ அதுக்கப்புறம் the difference between leading and the lagging strand. ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸில் எது வேணால் நமக்கு 3 மார்க்கில் கேட்கலாம், ரைட்? leading and lagging strand ஓட difference இல்ல வந்துட்டு template and the coding strand ஓட difference. Just put it in a table form. ஓகேவா? yes, அபிஷேக் கொஸ்டினே அப்படிதான்ப்பா கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் கண்டிப்பாக இந்த செஷன் முடிஞ்ச உடனே இட் வில் பி தேர் இந்த ட்ரைவ். ஸோ இது இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ அதை அதை செலக்ட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ நம்ம நேற்று பார்த்த பாட்னியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் அதில் தான் இருக்க போதும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஸோ அடுத்தது ஜெனட்டிக் கோட். ஸோ ஜெனட்டிக் கோடு பொறுத்தவரையும் இதோட சாலியன் ஃபீச்சர்ஸ், ஓகே, அண்ட் இதுலேருந்து 1 மார்க்ஸ் நமக்கு கேட்கலாம். ஸோ நமக்கு அந்த டேபிள் இருக்கு இல்லையாப்பா, ஸோ அதில் நீங்கள் எதை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி காமனாக இருக்கக்கூடிய கோட்ஸ், ஓகேவா? யூயூயூ இல்லை ஏஏஏ, ஓகே, இல்லை ஜிஜிஜி, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி காமனாக இருக்க கோட்ஸோட அமைனோ ஆசிட்ஸ் என்ன, ஓகே? ஸோ இதை வந்துட்டு அவங்க கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஹோம்ஒர்க் டு யூ கைஸ். ஸோ ஒன்ஸ் தி செஷன் இஸ் டன் யூ கைஸ் கேன் கமெண்ட் இட், சரியா? ஸோ இந்த மாதிரி காமனாக இருக்கக்கூடிய ஈவன் சிசிசி, ஓகேவா? அடுத்தது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு அந்த டயக்ராம் பார்த்துக்கணும்ப்பா. ஸோ அதை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஸோ எஸ் கைஸ், இந்த சாப்டரில் கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணால் கூடாத கொஷின்னா இது இந்த கொஷின் தான். ஸோ டெஃபினெட்லி அ சூப்பர் டூப்பர் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ 3 டிக் போட்டிருக்கேன் அப்படின்னா அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்லேருந்து ரிப்பீட்டடாக 5 மார்க்ஸ் கேட்டே இருக்காங்க. ஸோ இஃப் யூ ஸ்டடி திஸ் ஷார்ட் 5 மார்க்ஸ், ஓகேவா? ஸோ நாட் ஒன்லி ஃபார் திஸ் எக்ஸாம், ஈவன் ஃபார் யோர் பப்ளிக் ஆல்சோ. ஸோ இதில் இருக்கக்கூடிய கோல்ஸ், okay, methodologies and even the features, salient features. So எல்லாமே இந்த சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் பா. ஓகேவா? இந்த டாபிக்ல ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஸோ டெஃபினெட்லி நாட் டு மிஸ் கொஸ்டின்னா இதுதான். ஸோ ஜுவாலஜி புக் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா அந்த டாப் டக்கர் கொஸ்டின்னா அது தட் இஸ் கோயிங் டு பி த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கப்புறம் லேக் ஓப்பனர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். டிஆர்என்ஏ
வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொல்லுங்க, இந்த பப்ளிக் எக்ஸாமில் லைக் உங்களோட சீனியர் பேட்சுக்கு இந்த கொஸ்டின் 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. அண்ட் இட் வாஸ் நாட் ஆஸ் அஸ் டிஆர்என்ஏ, இட் வாஸ் ஆஸ்ட் ஆஸ் அன் அடாப்டர் மாலிகூல்ஸ். இதோட அதர் நேம் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ ஜுவாலஜியை பொறுத்த வந்து கொஸ்டின் ஈஸியாக தான்ப்பா இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதோட அதர் நேம்ஸை வச்சு கேட்பாங்க. ஸோ இப்போ டெஃபினட்டாக அந்த அதர் நேம் தெரிஞ்சது இந்த கொஸ்டின் ஈஸி, அவ்வளோதான். சரியா? இதை படித்தா கண்டிப்பாக அவுட் ஆஃப் 35 இஃப் யூ டேக் இட் ஃபார் ஜுவாலஜி அலோன் டெஃபினெட்லி 30 ப்ளஸ் என்னப்பா 35 எடுத்துலாம். ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸும் இதுலேயே கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஆல்சோ டேர்ம்ட் as adapter molecule. ஸோ இது வந்து மார்ச் 2023 பப்ளிக் எக்ஸாமில் இட் வாஸ் ஆஸ்ட் as a 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ அப்போ அங்கே 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம்லேயும் இந்த தடவை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? So அடுத்தது chapter 6. So Tamil medium students, the PDF is waiting, so just wait, so it will be uploaded soon. Okay, அடுத்தது chapter 6, that is evolution. So evolution பொறுத்தவரையும் you can expect a 2 mark or a 3 mark question. So இதை பொறுத்தவரையும் absolute and relative dating. So இது வந்துட்டு you can put it in a table form. Urey-Miller experiment is important. Petrifaction, convergent and divergent evolution, definitely an important question. So இது கேட்கும் போதும் just put it in a table form. That is very much enough. So definition கொடுங்க first இதில், அடுத்தது அதோட எக்ஸாம்பிள்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. தட் இஸ் இனஃப், அவ்வளோதான்ப்பா. அதுக்கப்புறம் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அண்ட் அட்டாவஸ்டிக் ஆர்கன்ஸ்னா என்ன, லமார்க்ஸ் தியரியோட அப்ஜெக்ஷன்ஸ், ஓகே, டார்வின்ஸ் தியரி, மியூட்டேஷன் தியரி, மாடர்ன் சிந்தட்டிக் தியரி, அண்ட் ஆல்சோ த ஹார்டி-வெயின்பர்க் ஈக்லிபிரியம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த எவல்யூஷன் சாப்டர்ஸ். எவல்யூஷன் சாப்டர் பொறுத்தவரையிலும் இந்த கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சுட்டு போங்க போதும். ஓகேவா? அடுத்தது சாப்டர் 7, தட் இஸ் அபவுட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். Okay, so this is going to be human health and diseases. So what are the important things அப்படின்னு இந்த சாப்டரை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா, இதுவும் மாலிகுலர் ஜெனடிக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இந்த சாப்டரும் இம்பார்ட்டன்ட். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் a 1 mark question from this and definitely a 5 mark. கண்டிப்பாக இது வந்து 5 mark வரும். And it can be a 2 mark or a 3 mark question from this chapter. So bacterial and viral diseaseல ஒரு சில டைம் நமக்கு symptoms கொடுத்துட்டு அது என்ன டிசார்டர்னா நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா it can be asked in a 2 mark question. So just typhoidனு கொடுத்துட்டு அதோட causative agents and symptoms நமக்கு 2 marks இல்லை 3 marksல கேட்கலாம். ஓகே, and amoebiasis, okay, typhoid confirmatory test, so causative agent of malaria, life cycle of plasmodium, maybe 5 marks கேட்கலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்சரை மட்டும் பார்த்தா போதும்பா. அடுத்தது these are super important questions. So இந்த சாப்டர் பொறுத்தவரையிலும் இம்யூனிட்டி பார்ட்ல இருந்து தான்ப்பா most of the questions have been asked. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே before coming to this viral diseases எல்லாமே start with the immunity. ஸோ இம்யூனிட்டியில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா active and passive immunity அந்த டேபிள் important, and primary and immune secondary immune responses. thymus gland is super important. ஸோ நிறைய தடவை இது 3 மார்க்கில் கேட்டிருக்காங்கப்பா. சரியா? ஸோ அதை செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, டெஃபினெட்லி அதை மட்டும் எழுதினா போதும். 2 marks இல்லை 3 marks கன்ஃபார்ம். அடுத்தது போன் மேரோ, பேஸ் பேச்சஸ், ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடியோட டிஃப்ரென்ஸ். எஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆன்டிஜன்ஸ், எக்ஸோஜினஸ் அண்ட் எண்டோஜினஸ் ஆன்டிஜன், அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின். திஸ் இஸ் கோயிங் டு பி த கேம் சேஞ்சிங் கொஸ்டின். எவ்ரி டைம் த கொஸ்டின் ஹவ் பீன் ஆஸ்க்ட். ஸோ பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ ஆன்டிபாடின்னு கேட்கலாம், இல்லை இம்யூனோகுளோபின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டயக்ராம் போடணும். ஸோ ஜஸ்ட் ஃபியூ திங்ஸ் டிஸ்கிரைப் பண்ணுமா, அந்த பார்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். யூ கேன் ஈஸிலி ரைட் ஒன்ஸ். இது யாரை கண்டுபிடிச்சாங்க? ஸோ இந்த H2L2, 2 heavy chains, 2 light chains. ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸோட வெயிட் என்ன, ஓகேவா? ஸோ வாட் ஆர் த வேரியபிள் செயின்ஸ், ஓகேவா? அண்ட் கான்ஸ்டன்ட் ரீஜன் எது, வேரியபிள் ரீஜன் எது, N டெர்மினல், C டெர்மினல், இதை மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான், 5 marks ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம்ப்பா. டயக்ராம் அலோன் இஸ் கோயிங் டு கேரி 2 marks. சரியா? ஸோ கண்டிப்பாக டயக்ராம் போட்டு டிஸ்கிரிப்ஷன் நீட்டாக எழுதுனீங்கனாலே 5 marks கேரண்டீட். அடுத்தது வேக்சின்ஸ். ஸோ வேக்சின்ஸ்க்கு நீங்கள் கொஸ்டின் எப்படி நம்ம நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம்? ஸோ வேக்சின்ஸ் சும்மா கேட்டுட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் புட் இட் இன் அ ஃப்ளோ சார்ட் ஃபார்ம். ஓகேவா? ஸோ ஃப்ளோ சார்ட்டில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இப்படி மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ரெசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ ஜஸ்ட் ப்ரெசென்ட் இட் இன் திஸ் வே, தட் இஸ் எனஃப். சரியா? அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெச்ஐவி டயக்ராம் கேட்கலாம்ப்பா. ஸோ ஜஸ்ட் see the diagram, அதோட பார்ட்ஸ் பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸில் இதை மேபி ஸ்ட்ரக்சர் கேட்டாங்க அப்படின்னா you need to draw the diagram and mention points. அவ்வளோதான். ஸோ டிஃப்ரென்ஸ் between the normal and the cancer cells. So these are the important questions from the chapter 7.
அடுத்தது சாப்டர் 8 பொறுத்தவரையிலும் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 1 மார்க், பட் தென் 2 மார்க்ஸும் சம்டைம்ஸ் கேட்கலாம். ஸோ சிங்கிள் செல் ப்ரோட்டீன் நீங்கள் ஆல்ரெடி பாட்னியில் படிச்சிருப்பீங்க. ஸோ குயின் ஆஃப் ட்ரக்ஸ் பெனிசிலின் பற்றி எழுதணும். ஆன்டிபயோசிஸ்னா என்ன, அதோட டைப்ஸ், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ், ஸோ நேற்று சொன்ன அதே மாதிரி திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஜைமாலஜி and also the industrial alcohol is very important. So இதெல்லாம் ரிப்பீட்டடாக நமக்கு எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. பயோரெமெடியேஷன் ஆல்ரெடி பாட்னியில் படிச்சிருப்பீங்க. கோபார் கேஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி the very important questions. So yes guys, so I have given you the set of question, almost question paper கொடுத்த மாதிரி எல்லா questions கொடுத்தாச்சு. இது ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, you just have to read these questions, அவ்வளோதான். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் பயமே வேணாம், டைம் இருக்குது. ஸோ இருக்கிற டைமில் கொடுத்த கொஷின்ஸை மட்டும் தரவாக படிச்சுட்டு போங்கப்பா, அதுவே போதும். சரியா? லேக் கூப்பிட்றான் என்னாச்சு, லேக் கூப்பிட்றான் என்னப்பா? ஸோ நிறைய தடவை நம்ம ஆல்ரெடி நம்மளோட பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் அண்ட் 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே வந்து we are going to see in tomorrow's session. So now it is going to be time for என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் நாளைக்கு. அண்ட் பயோபாட்னியில் சொன்ன சாப்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சா? இன்னும் வேறு என்னாச்சும் டவுட்ஸ் இருக்கா? எஸ் கைஸ், சாப்டர் 7 வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஈஸி சாப்டர் தான், பட் இட் இஸ் லைக் சம்வாட் லைக் நம்ம பாடியை பற்றி தானே படிக்க போகிறோம், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ரீட் இட் இன் அ வே லைக் ஒவ்வொரு டிசீஸ் அதோட காசிட்டிவ் ஏஜென்ட் என்ன, ஸோ அப்படி படிச்சிங்க அப்படின்னா அந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரியா? ஓகே. So lac operana பொறுத்தவரையிலும், so I guess you have the picture on your hand. So you will see a promoter site, there is going to be the I gene, okay, or the repressor gene. அதுக்கப்புறம் இன்னொரு promoter site இருக்க போது. So one thing I wanted to tell you guys, so இன்னைக்கு இந்த schedule நீங்கள் முடிச்சுட்டு, ஓகேவா, any doubt, ஓகேவா, so whatever the question you need more explanation எல்லாமே வந்து put it in the comment section, ஓகேவா. So any doubts in the comment section. சரியாப்பா? ஸோ அண்ட் இந்த கமெண்ட் செஷனில் இன்னும் என்ன பண்ணணும், how many chapters you guys have completed, ஸோ இது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு சாப்டர் நான் ஆல்ரெடி நேற்று சொன்ன மாதிரி, பிகாஸ் அப்போ தான் நமக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அண்ட் யார் எவ்வளோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம அதை பார்க்கும்போது இன்னும் நம்ம கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். சரியா? ஸோ how many chapters you have completed, ஸோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டெஃபினட்டாக அண்ட் whichever things you need to study in detail அப்படின்னா நாளைக்கு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் ஐ ஹாவ். ஸோ அதை வந்து நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் 1 மார்க் மென்டி செஷன் பார்க்க போகிறோம், இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கெட் ரெடி ஃபார் டுமாரோ செஷன்ஸ் இப்போவே. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இன்றைக்கி நான் சொன்ன அந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லா சாப்டர்ஸும் முடிச்சிடும். ஸோ ஷெடியூல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களா? ஸோ there is one more comment section, I forgot the homework question. ஸோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ UUU AA and CCC GGG. ஸோ இதனுடைய அமைனோ ஆசிட் கோட்ஸ் என்ன, லைக் வாட் ஆர் த அமைனோ ஆசிட்ஸ். அண்ட் இதில் இன்னொரு ட்விஸ்ட் கூட இருக்குது. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, புக் இன் சைடில் நமக்கு அந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லா அமைனோ ஆசிட்ஸுக்குமே வந்துட்டு there are multiple codes, but there are very few amino acids which is going to have only one code. ஸோ அது என்ன அமைனோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறதும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஓகேப்பா. Okay, so lac operanukana cut short I'll show you, don't worry. I have a meme, I'll just show it to you. So one thing I want to ask you guys, so யாரெல்லாம் நேற்று கொடுத்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க, அந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு by now how many chapters you have completed? So just tell me one thing, I'll just teach you lac operan in just another 5 minutes. So lac operanக்கு get ready. ஓகேவா? எஸ் கைஸ், ஸோ சொன்ன கொஸ்டினை வந்து கரெக்டாக கமெண்ட் செஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து யாருக்கு ஆன்சர் தெரியாதோ அது அப்போ தான் அவங்க பார்ப்பாங்க, அந்த வீடியோவுக்கு கீழே தான் they will get to see. ஓகே, ஸோ லேக் ஓப்பரான் இஸ் ஆக்சுவலி என்னன்னா அதுலேருந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கேட்கலாம், இல்லை கம்ப்ளீட்டாக இட் கேன் பி ஆஸ்ட் ஈவன் இன் அ 5 மார்க் கொஷின். ஸோ டெஃபினெட்லி நாட் டு மிஸ் கொஷின், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. பட் I'll just teach you in another 5 minutes and the question முடிச்சிடலாம். ஓகேவா? So get ready. Complete. You have to complete. Okay.
So what is lac operon? So 5 minutes lac operon is done. Okay va? So what is lac operon basically? Structural genes, operon. Okay, fine. So அப்போ lac அப்படிங்கிறது is going to mean the lactose. Lactose ஓட மெட்டபாலிசம் ஈகோலைல எப்படி நடக்க போகுது? So whatever the food we take in நமக்கு டைஜஸ்ட் ஆயிடுது. அதே மாதிரி இந்த ஈகோலை லாக்டோஸை எடுத்துக்கிச்சு அப்படின்னா அதோட டைஜஷன் ப்ராசஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக கர்ட் ரைஸ் சாம்பார் ரைஸ் சாப்பிட்ற டைஜஷனுக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கான டைஜஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் when the operon, so E. coli is going to take the lactose அப்படின்னா digestion is going to be in a different way. So அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். So lac operon, so that is going to be a promoter site. ஓகேவா? அதுக்கப்புறம் I gene இருக்க போகுது. This is the like இது என்னது ஆக்சுவலி இந்த PIPZYA இது டிஎன்ஏவா ஆர்என்ஏவா இல்லை எம்ஆர்என்ஏவா என்னதுப்பா இது? ஸோ அதை யார் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்குறேன். Okay, so I'll explain the question, but then just tell me what is the specific thing. So the DNA structure ah illa enna idu structural genes irukku. So yes, so there is a promoter site I gene and one more promoter site. Adukapram and O abingiradhu is an operator site. Seriya? So adukapram these are the structural genes. Okay, so in the absence of inducer nu kuduthirukanga. So basically this is going to be inducer abingiradhu inge and the lactose. Seriya? ஓகே, ஸோ அப்போது நார்மலி இந்த லாக்டோஸ் இல்லாத போது அதோட பாடியில் ஒரு நார்மல் மெக்கானிசம் நடக்கும். ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ்க்கு இப்போ இங்கே வேலையே கிடையாது. இட் கேனாட் பைண்ட் அட் ஆல். ஏன்னு கேட்டிங்கன்னா இது எங்கே பைண்ட் ஆகும் இந்த என்சைம்? இட் இஸ் கோயிங் டு கம் அண்ட் பைண்ட் அட் த ஆப்ரேட்டர் சைட். ஸோ இந்த ஆப்ரேட்டர் சைடில் பைண்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸை ஆக்டிவேட் பண்ணிவிடும். பட் இங்கே அதனால பைண்ட் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா நார்மலி when it is taking glucose அப்படின்னா இந்த I genes like it is going to get transcribed. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க போகுது. அதுக்கப்புறம் எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் protein produce ஆச்சு. So this is going to be the repressor protein. So in the protein once it is produced normally it is going to come and bind at the operator site. So இது operator siteல bind ஆயிடுச்சு அப்படின்னா இந்த RNA polymerase-னால மூவ் ஆக முடியாது. தேவையும் கிடையாது. எதுக்கு தேவையில்லாம இந்த genes எல்லாம் அதோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி it has to undergo transcription translation because there is nothing required. So normal digestion தான் நடக்க போகுது. So அது வந்து அதனுடைய ஒர்க் வந்து எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ண தேவையே இல்லை. ஆனா இது லாக்டோஸை எடுத்துக்கும் போது என்ன ஆகும்? ஸோ when the lactose is going to enter into the cell, ஸோ இது உள்ள வரணும் அப்படின்னாலே there is going to be required a little amount of permease enzyme. ஓகே, ஸோ permease வந்து இன்னும் சிந்தசைஸே ஆகலை. பட் எப்படி மேம் permease இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் அதோட நார்மல் செல்ஸில் கொஞ்சம் permease இருக்கும். வித் ஹெல்ப் ஆஃப் தட் the lactose is going to enter inside. ஆனால் இந்த லாக்டோஸ் உள்ளே வரும்போது ரெண்டாக பிரியும். ஸோ ஒன்று நார்மல் ஃபார்ம் ஆஃப் த லாக்டோஸில் இருக்கும். ஓகேவா? அண்ட் த அதர் ஒன் இஸ் கோயிங் டு பி இந்த ஃபார்ம் ஆஃப் ஆலோலாக்டோஸ். ஸோ இப்போ ப்ரோட்டீனும் சிந்தசிஸ் ஆயிடுச்சு. பட் அதுக்கு டவுட் வந்துருச்சு. ஸோ வெதர் இட் ஹேஸ் டு பைண்ட் வித் த ஆப்ரேட்டர் சைட் ஆர் வித் த ஆலோலாக்டோஸ். பட் இது என்ன பண்ண போகுது? இந்த ரெப்ரஸர் ப்ரோட்டீன் இட் இஸ் கோயிங் டு பைண்ட் வித் த விச் ஒன்? allolactose ஓட தான் பைண்ட் ஆகும். இட் ஹாஸ் மோர் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் த allolactose. ஸோ allolactoseோட பைண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துக்கு இந்த ஸ்பேஸ் காலியாக இருக்குது. அப்போ என்ன ஆகிடும்? இந்த பாலிமரேஸ் வந்து இங்கே அட்டாச் ஆனனையும் RNA பாலிமரேஸ் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஸோ விச் இஸ் கோயிங் டு அண்டர்கோ டிரான்ஸ்கிரிப்ஷன். mRNA ப்ரொடியூஸ் ஆக போது translation process, all the enzymes get synthesized. Beta galactosidase by the Y. This is going to be a 3-mark question. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இங்கே பிக்சரில் இருக்கிறத. ஸோ தென் பீட்டா கேலக்டோசிடேஸ், Y is going to produce permease and trans acetylase. அவ்வளோதான். இது இன்னும் எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஸோ ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் த மீன். ஸோ லாக் ஓப்பரான் மெக்கானிசமில் ஆலோலாக்டோஸ் உள்ள கேம்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரெப்ரஸர் ப்ரோட்டீனுக்கு வந்து மோர் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் த ஆலோலாக்டோஸ் தான், நாட் டுவர்ட்ஸ் த ஆப்ரேட்டர் சைட். This is lac operon operating in the presence of the inducer, that is going to be the which one? So operon ku spelling thapu irukku. Okay, so that is in the presence of which one? Lactose. அடுத்தது இதுவே ரெப்ரஸர் புரோட்டீன் இல்லை. ஓகே, அது ரெப்ரஸர் புரோட்டீன் லாக்டோஸ் ஆப்சென்ட்டாக இருக்கும்போது, ஸோ when the lactose is present. ஓகேவா? கிளியரா கைஸ்? ஸோ லாக் ஓப்ரான் கிளியராக புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி வேறு எந்த கொஷின்ஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ அது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ வில் டிஸ்கஸ் இட் இன் டுமாரோஸ் கிளாஸ். ஓகேவா? கிளியர்? ஸோ whichever questions you have doubt, ஸோ அது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, எஸ்
வாட் எவர் திங்ஸ் யூ நீட். ஸோ என்னெல்லாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே ஒரு பெட்டர் ஐடியா கொடுங்க. ஸோ சொன்ன ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மோர் டைம் ஆஃப் யூ. ஓகேவா? ஸோ படிக்கணும் அடுத்தது. So like this. So இது மாதிரி important questions whichever you need explanation put it in the comment box. ஓகேவா? And important diagrams நாளைக்கு பார்க்கலாம். 1 marks பார்க்கலாம். So whatever else you need just do comment it. So முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு chapter முடிக்க please அதையும் comment பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? So any doubt guys? So PDF definitely it will be sent in the drive. So on the drive link இருக்கும்பா இந்த வீடியோக்கு கீழேயே. So just put it there. Like அங்க இருக்கும், you can just check it out. Okay? So yes. ஸோ இன்றைக்கி ஒரு கொஷின் முடிச்சிருக்கோம். ஸோ நாளைக்கு நீங்கள் படித்து முடிங்க. படிக்கும்போது என்ன கொஷின்ஸ் எல்லாம் டவுட் இருக்குது, மேம் இன்னும் கொஞ்சம் இது டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னா டெஃபினட்டாக சொல்லுங்கள். அண்ட் வேறு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் யூ கேன் புட் இட் இன் த கமெண்ட் செஷன். ஓகேவா? ஸோ சாப்டர் முடிக்க கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு 1 mark டிஸ்கஷன் பண்ணும்போது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ. ஸோ இப்போ தான் மேம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு 2 day ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி ஷெடியூலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ வித் தேட் ஃப்ளோ. ரைட்? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் நோ வரிஸ், நோ ஃபியர் அட் ஆல். நமக்கு டைம் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் சாலிடாக இருக்குது. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. பாட்னி ஹாஃப் டே, ஜாலஜி ஹாஃப் டே வச்சும் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். சொன்ன கொஷின்ஸை மட்டும் படித்தா போதும். சரியா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், புக் பேக் கொஷின்ஸ், அவ்வளோதான். இது 2 மட்டும்தான். அதர் தேன் திஸ் நத்திங் இஸ் ரிக்வயர்ட். சரியா? PDF இருக்குப்பா, இருக்கு. I think it will be attached soon. So once the live is ended, that's it. Okay va? Okay. So Tamil medium students, the PDF is coming. Don't worry. Definitely போட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ள கண்டிப்பா அதுவும் அப்லோட் ஆயிரும். So you can study from the PDF itself. So with the answers it will be uploaded. Okay va? Yes. So if you're starting now, do start with the important chapters, high weighted chapters. So botany பொறுத்தவரையிலும், so அதையும் நான் சொல்லிடுறேன்ப்பா. botany பொறுத்தவரையிலும் if you're starting now அப்படின்னா start with the first chapter. ஓகேவா? பிகாஸ் அந்த சாப்டர்லேருந்து 5 mark, 3 mark, 2 mark, 1 mark எல்லாமே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் go to the 4th and 5th chapter. ரைட்? தென் யூ கேன் கம் பேக் டு 2nd and 3rd chapter. ரைட்? இந்த ஆர்டரில் படிக்க ஆரம்பிக்கலாம். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கக்கூடிய 3 சாப்டரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். அதுக்கப்புறம் 6th chapter இருக்கு அப்படிங்கிறவங்க 1 முடிச்சோடனே 6 ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். அடுத்தது இஃப் யூ ஸ்டார்டிங் வித் ஜுவாலஜி. ஸோ ஜுவாலஜியை பொறுத்தவரையிலும் இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் முடிச்சிடும். நான் சொன்ன மாதிரி கோ வித் 5th and 4th. ஸோ ஜெனட்டிக்ஸை அப்படியே முடிச்சிடலாம், முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜெனட்டிக்ஸை வந்து நம்ம எட்டி பார்க்கவே வேணாம், எக்ஸாமில் டேரெக்டாக அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வாட் யூ ஹாவ் டு டூ, கோ வித் த ஃபர்ஸ்ட் யூனிட்ல ரீப்ரொடக்ஷன் முடிச்சிடுங்க. 2 and 3 முடிச்சிடுங்க. ரைட்? ஸோ அப்போ கொஞ்சம் நமக்கு பிரேக் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக யூ கேன் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகேவா? 7 and 8 லாஸ்ட் செட்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான்ப்பா. ஸோ ஜஸ்ட் ரீட் இன் திஸ் ஆர்டர் பிகாஸ் இது வந்து ஜெனட்டிக்ஸ் யூனிட். ஓகேவா? ஸோ 6th சாப்டரும் 7, 8 முடிச்சதுக்கப்புறம் படிச்சுக்கலாம். பிகாஸ் அதில் வந்து நம்ம 2 marks இல்லை 3 marks தான் நமக்கு கேட்பாங்க. ஸோ அதை வந்து 8 and 6 லாஸ்ட்டில் படிச்சுக்கலாம். இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே கம்ப்ளீட்லி யூ கெயின் த கான்ஃபிடன்ஸ். ஸோ ஒரு பெரிய கடலையே தாண்டின மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் ஜெனட்டிக்ஸ் முடிச்ச உடனே வந்துடும். சரியாப்பா? ஓகே. தென் கோ வித் த ரீப்ரொடக்ஷன் யூனிட். ஓகே. ஸோ அதே மாதிரி ஸோ 2 கொஞ்சம் மீடியம் சாப்டர்ஸ், அப்புறம் ஒரு ஈஸி சாப்டர், 2 மீடியம் சாப்டர்ஸ். So this is actually a easy chapter now. So அதுக்கப்புறம் 6th chapter. So this is actually easy. But என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்து எஃபர்ட் போட்டு படிக்கணும். So you just need little more understanding. அவ்வளோதான். So that's all. So இது படிக்கும்போது book back plus important questions PDF. Okay? And மறக்காம schedule follow பண்ணணும். Okay? Clear? Any doubt? சொல்லுங்கப்பா. any other doubt? So actually நாளைக்கு செஷன்ல we'll discuss whatever questions you need, just comment பண்ணுங்க. அதை நம்ம நாளைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ் கே. ஸோ லேக் ஓப்பரான் கிளியரா? எல்லாமே புரிஞ்சுதா? எனி டவுட் இந்த லேக் ஓப்பரான்? கண்டிப்பா தமிழ் மீடியம் PDF will be uploaded. Yes guys,
let us go through once again. So இன்னைக்கு சொன்ன மாதிரி important questions கரெக்டா படிச்சு முடிச்சிடுங்க. That is enough. ஓகேவா? Along with it book back questions. So நான் இன்னைக்கு சொன்னதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. That's all enough. We just end it. ஓகேவா? So just go back and start reading. Have your dinner. Just do well. ஓகேவா? Study material be there. So இதில் இருக்கும்பா questions இருக்கு. புக்லேயே நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். So botany I have put the question numbers. So do use that. சரியா? Interior 1 mark discussion in tomorrow's session. So tomorrow evening is completely with the 1 mark interior 1 mark. So I think நிறைய வந்து மென்டி செஷன் இல்லாமல் தனியாக ஸ்லைட்ஸில் கொஸ்டின் போட போகிறேன். So I'm going to check your intelligence level. நாளைக்கு எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். சரியா? So that will give you more confidence. So question எப்படி கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? Yes. Any other doubt guys? So whichever you need more understanding, please comment பண்ணுங்க அதை மறக்காம. Okay? Clear? Any doubt guys? Okay, so யாரெல்லாம் இனிமே தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு இருக்கீங்க? So நேத்து ஓகே ஃபைன் எக்ஸாம் முடிஞ்சது. இன்னைக்கு ஃபுல்லா ரிலாக்ஸ் பண்ணீங்களா? நல்லா படிச்சீங்களா? ஸோ மேபி எக்ஸாம் டைமில் நமக்கு இருக்கக்கூடிய இது என்னென்னா, ஸோ பயோ எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஓகே தான். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எங்கே டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கொஷின் எழுதும்போது ஸோ சாய்ஸ் இருக்குது இல்லை அது அப்பாற்பட்டது. பட் அந்த கொஷின் எழுதும்போது கொஞ்சம் அந்த கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஒழுங்காக ரிவைஸ் பண்ணாதனால வரலாம். ஓகேவா? ஸோ இப்போ கண்டிப்பாக ப்ராப்பராக ரீகால் அண்ட் ரிவிஷன் இஸ் மஸ்ட் ஃபார் பயோ. சரியா? ஸோ நம்ம இந்த 8 சாப்டர்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி இப்பயே படிச்சிட்டிங்க அப்படின்னா பப்ளிக்கில் இந்த பாட்னியில் இருக்கக்கூடிய 6 சாப்டர்ஸ், ஜுவாலஜியில் இருக்க 8 சாப்டர்ஸ் படித்தாலே ஆல்மோஸ்ட் 70க்கு 65 வாங்கிடலாம். பிகாஸ் நீங்கள் சாய்ஸோடு பார்த்தீங்க அப்படின்னா லைக் 1 மார்க்ஸ் எல்லாம் அப்பார்ட் லைக் ஓகே ஸோ யூ கேன் கெட் இட் லைக் 60+ வச்சுக்கலாம்ப்பா. ரிமைனிங் சாப்டர்ஸ்க்கு வந்து வெயிட்டேஜை விட இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிறது எல்லாமே சூப்பர் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா டோன்ட் வரி கைஸ். ஸோ 2 days ஷெட்யூல் ஆல்ரெடி இட் இஸ் அப்லோடட். ப்ளீஸ் ஃபாலோ தட். ஸோ இப்போ இந்த செஷன் முடிஞ்ச உடனே பாட்னி எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிச்சிருங்க. பிகாஸ் அதில் கம்மி சாப்டர்ஸ். ஓகேவா? ஸோ நோ வரி பாஸ், யூ கேன் ஸ்டார்ட் நவ். நோ வரிஸ். இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் டைம் இருக்குது. இன்னும் ஒரு நாள் சாலிடாக நமக்கு இருக்குது. சரியா? ஸோ மண்டே உங்களுக்கு மார்னிங் எக்ஸாமா இல்லை ஆஃப்டர்நூன் எக்ஸாமா? ஸோ when do you guys have exam? Morning or in the afternoon? So நாளைக்கு will start session at 6. Okay? 5 marks பயோ பொறுத்தவரைக்கும் அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா 5 மார்க்காக இருக்கட்டும், 2 marks 3 marks நமக்கு எது வேணால் எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் படிக்கும் போது இஃப் இட் இஸ் ஆக்சுவலி அ பிக் பேராகிராஃப் அப்படின்னா அது 5 marks. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிவ் யூ 1 எக்ஸாம்பிள். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் எடுத்துக்கலாம். அதை 5 marksல கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாயிண்ட் வைஸ் எழுதி டயக்ராம் போடணும். இதே 2 marksல கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் ரைட் த டெஃபினிஷன். அதுவே போதும். சரியா? ஓகே, ஸோ you have it in the afternoon. ஸோ நமக்கு ஆக்சுவலி மண்டே மார்னிங் ஃபுல்லாக சாலிடாக இருக்குது. இன்னும் ஒரு 2nd or 3rd ரவுண்ட் ஆஃப் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ரைட் இல்லையா? ஓகே, ஸோ ஆஃப்டர்நூன் செஷனாக பயமே இல்லைப்பா. ஸோ நாளைக்கு ஃபுல்லாக படிங்க. இப்போலேருந்து படிக்க ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக நம்மளால் படித்து முடிக்க முடியும். ஸோ 8 சாப்டர்ஸ், ஈச் சாப்டர் 1 hour, மேக்ஸிமம் 1.5 hour. அவ்வளோதான், முடிஞ்சுது. கொஷின்ஸே கொடுத்தாச்சு. இந்த கொஷின்ஸை மட்டும் படித்தாலே போதும். ரைட்? ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல் டெஃபினட்டாக டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த லைக் பட்டன். ஸோ நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ் கைஸ். ஸோ கொஞ்சம் இனிஷியலாக பயோ படிக்க கஷ்டமாக இருக்கலாம். பட் இட்ஸ் ஆக்சுவலி வந்து ஈஸி தான். பட் படிக்கிறத கொஞ்சம் தெளிவாக படிக்கணும். அவ்வளோதான். கம்பல்சரி கொஸ்டின் as I told you already chapter 1 பாட்னியை பொறுத்தவரைக்கும் chapter 1 and 6லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ப்பா. பட் நமக்கு குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லாம் ட்விஸ்ட் வைக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இடையில இருக்கக்கூடிய 2, 3, 4ல் கூட கேட்கலாம். ஸோ அந்த சாப்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதே நான் சொன்ன மாதிரி 2 marks and 3 marks தான் நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ எங்கேருந்து கேட்டாலும் நம்ம அதை ஆன்சர் பண்ணிடலாம். கம்பல்சரி கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் கேட்குறதே இல்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸை. ஸோ பயோ பொறுத்தவரைக்கும் கம்பல்சரிக்கு பயப்படவே வேணாம். இட் இஸ் நாட் கோயிங் டு பி லைக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் மேக்ஸ். சரியா? ஸோ எப்படியும் நீங்கள் படித்த கொஸ்டின்ல வந்து தான் கேட்டிருப்பாங்க. ஸோ ஹேபிட்டட் அண்ட் நீஷியை நீங்கள் ஈக்குவாலஜியில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் 2 தடவை பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க கம்பல்சரியில். ஓகேவா? அதையும் தாண்டினா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். ஸோ விச் இஸ் ஆல் வெரி ஈஸி. ஸோ கம்பல்சரி கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் பயோவில் நீங்கள் பயப்படவே வேணாம். நான் சொன்ன கொஸ்டின்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் when you're reading the book inside, ஸோ புக் இன்சைட் ரீட் பண்ணும்போது அந்த ஹைலைட்டட் டேர்ம்ஸை மட்டும் அப்பப்போ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அது 1 மார்க்குக்கு எசென்ஷியல். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எப்போ படிக்கிறோமோ அதுக்கு அதர் நேம்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் அண்டர்லைன் பண்ணி வச்சு பார்த்துக்கணும்.
ஓகேவா? ஸோ இஃப் யூ ஸ்டார்டிங் சாப்டர் 1, ஸோ ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிங்க அண்ட் த ஃப்ளோ சார்ட் ஆஃப் த two spermatogenesis and oogenesis. So அப்போ spermiation, ஓகேவா, spermatids, ஸோ இதுக்கான டிஃப்ரென்சஸ் பார்த்துக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சாப்டர் 2. அதுக்கடுத்து அந்த லாக்டேஷன் பார்ட்டில் யூ நீட் டு see all those things. ஓகேவா? says central dogma is important. அது புக் பேக்லேயே கவர் ஆகிடும்பா. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக புக் பேக் கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிவிட்டு தென் கம் டு த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். பாட்னியை பொறுத்தவரைக்கும் டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போதே புக் பேக் கொஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டு கம் டு த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ ஜுவாலஜியில் ஆக்சுவலி நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடலாம் ஆக்சுவலி, பிகாஸ் இதில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது ப்ளஸ் புக் பேக். ஸோ இது இந்த ஆர்டரில் படிக்கலாம். அது வந்து பாட்னிக்கு யூ கேன் ரீட் வித் புக் பேக் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பாட்னியில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து புக் பேக் கொஷின்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாமே வந்து இட் இஸ் ஆஸ்ட் இன் த புக் பேக் கொஷின். ஸோ 5th சாப்டர் டஃப். ஆக்சுவலி 5th சாப்டர் லைக் என்ன சொல்கிறதுப்பா, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகட்டும் அண்ட் சென்ட்ரல் இது DNA replication, like even the lac operon, human genome projects, இது எல்லாமே once you have understood அப்படின்னா that is going to be the easiest ever. சரியா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கொஸ்டின் டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஈவன் லைக் வென் ஐ யூஸ் டு ஸ்டடி ஈவன் ஐ ஹாவ் டு லைக் என்ன சொல்றது, அந்த ஒரு கொஸ்டினை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம படிக்கும் போது ஒழுங்காக படிக்கலாம், அதை கடைசி வரலாம் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? பட் அதுக்கு தான் சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போதே ஜஸ்ட் ஸ்டடி வித் ஃபுல் ஃபோக்கஸ். ஸோ கான்செப்டை கிளியராக புரிஞ்சுட்டு படிச்சிங்கனாலே போதும், கண்டிப்பாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே கைஸ், ஐ திங்க் வில் எண்ட். சரியா? ஸோ நாளைக்கு செஷனில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ விச் எவர் டாபிக் யூ ஃபீல் டிஃபிகல்ட் ப்ளீஸ் இந்த லைவ் எண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அந்த கொஷின்ஸை நம்ம திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? சரியாப்பா? ஸோ நிறைய பேருக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ காமனாக மேபி அந்த டாப் 10 கொஷின்ஸ் நாளைக்கு பிக் பண்ணி ஃபுல் ரிவிஷன் பண்ணிடலாம். சரியா? ஒன்ஸ் புக் இன்சைட் இன்டீரியர் 1 மார்க்ஸ் நமக்கு முடிஞ்ச உடனே the top 10 difficult questions from the comment section will be taken. ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் எந்த கொஸ்டின் வேணுமோ, ஸோ இதில் மேபி ஃபைட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். யாருக்கு எந்த கொஸ்டின் வேணும் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வில் பி டிஸ்கஸ். ஸோ அதில் அவுட் ஆஃப் த டாப் 1, ஸோ எதுக்கு வந்து அதிக கமெண்ட்ஸ் வந்திருக்கோ அந்த கொஸ்டினை நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் வில் பி வித்தின் another 10 to 15 minutes குயிக் ரீகால் செஷன் மாதிரி நாளைக்கு பார்த்துட்டோம். இப்போ லேக் ஆப்ரான் மீமை வச்சு பார்த்த மாதிரி நாளைக்கு அதே மாதிரி ஈஸியாக வேஸில் பெரிய பெரிய கான்செப்டை நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு எந்த கொஸ்டின் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சேஸ் கைஸ் வில் எண்ட். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சாப்டர்ஸ் முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள். தென் only we'll get to know which flow you are going on. Right? ஓகேவா? So shall we end? Yes guys. So for the important questions, all the difficult topics, whichever you need tomorrow, because tomorrow is going to be the last day. நாளைக்கு நம்ம பண்ணக்கூடியது final revision, final call. So just read everything and follow the schedule which was given yesterday. So இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் no worries. ஒரு நாள் சாலிடாக இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நாளைக்குள்ளே எல்லாத்தையும் படித்து முடிச்சிடலாம். மண்டே ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிக்கலாம், ஆஃப்டர்நூன் வரலாம். சரியா? ஸோ எந்த கொஷின் வேணும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டாப் 10 questions will be taken. ஸோ எதுக்கு அதிக கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கு அந்த கொஷினுக்கு நாளைக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸ். ஓகேவா? ஸோ டுமாரோ at 6 we'll meet. Okay? So meet you guys at tomorrow 6 PM. So bye bye. செஷன் முடிஞ்சோடனே கமெண்ட் பண்ணுங்கப்பா. Once live is done, put it in the comment section. ஓகேவா? Bye guys.